நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைவதை கண்டித்து 59 கட்ட போராட்டங்கள் நடத்திய எதிர்ப்பு குழுவினர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்ற பொது தேர்தலை புறக்கணித்தனர். இருந்தாலும் அப்பகுதியில் 76.3% வாக்கு நடந்துள்ளது. அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அமைதியான முறையில் நடைபெற்ற வாக்குப்பதிவை 76.3% வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தனியார் தொலைக்காட்சி செய்தி சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. இது தங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் விவசாயிகளை அவமானப்படுத்தும் விதமாக இந்த செய்தி சேனலை முடக்க வேண்டுமெனவும் கூறி அப்பகுதி மக்கள் கைது செய்ய வேண்டுமெனவும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஊடகங்களின் செய்தி வெளிவந்துள்ளன. ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த பகுதியினுடைய கிராம மக்களை யாரும் வாக்களிக்க செல்ல வேண்டாம், நீங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் என்று நாங்களே உள்ளபூர்வமாக அவர்களிடம் எடுத்துக் கூறினோம். அதை தவிர்த்து இந்த செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் செய்தியை பிரித்து சிப்காட்டிற்கு எதிராக மக்கள் ஆதரவு அளித்து விட்டார்கள் என்று ஒரு பெரிய செய்தியை போட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தனியார் ஊடக செய்தி ஒன்று நேற்றுக்கு முன்தினம் இந்த சிப்காட்டுக்கு எதிராக போராடியவர்கள் மாபியா கும்பல் என்று எங்களை சித்தரித்து இது போன்ற தவறான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மாபியா கும்பல் என்பது விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடுமையான வார்த்தை. இதை நாங்கள் சிப்காட் எதிர்ப்பு குழுவின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அது சம்பந்தமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலரிடம் நேரில் வந்து அந்த நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளோம். அவர்களும் இது குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றுள்ளார்கள். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தொழிலாளர்களுக்கு தான் நாங்கள் இந்த நியாயமான போராட்டத்தை நடத்தினோம். அதை தவிர்த்து இந்த ஊடக நிறுவனம் மாபியா கும்பல் என்று எங்களை சித்தரிக்கிறது. அதனால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அந்த நிறுவனத்தின் மீது புகார் அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தில் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்து எங்களுடைய சட்டப்பூர்வமான எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுக் கொள்வதற்கு கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச்